சாமி கல்யாண கோலத்தில் இருப்பார். இது மயிலாடுதுறை, கும்பகோணத்திலிருந்து மயிலாடுதுறை செல்லும் வழியிலே அமைந்திருக்கின்ற அருமையான புண்ணிய திருத்தலம். காவிரி வடகரை தலங்களில் இதுவும் உண்டு. இங்குள்ள பெருமான் அருள் வள்ளல்நாதர், அருளை வாரி வாரி கொடுக்கின்ற வள்ளல் நாதராக இருக்கின்ற பெருமான். இங்கே சாமி கருணை முழுக்க முழுக்க கருணை வடிவங்க. இங்கே இருக்கின்ற பெருமான் அம்பிகை யாழினும் மென்மொழி அம்மை. அதாவது நம்ம உலகத்து இசைக்கையில மிகவும் மென்மையான இசை எது கொடுக்குதுன்னா யாழ் தான் கொடுக்கும். அந்த யாழ் இசையை விட மென்மையான மொழியில் அம்மா பேசுவாங்களாம் அம்பிகை. அப்படி யாழினும் மென்மொழி அம்மை. சாமி அருள் வள்ளல் நாதர், கருணை கடல், கருணையே வடிவமாக பெருமான் வீற்றிருக்கின்றார். அதனால தான் திருமண தலமாக இந்த தலம் அமைந்திருக்கின்றது. மன்மதன் பூஜித்து வழிபாடு செய்து பேறு பெற்ற தலம். ஒரு ஆமை பூஜித்து மனித உருவமாக பெற்றதாம். அப்படிப்பட்ட ஒரு அற்புத தலம். இந்த தலத்தில் திருஞான சம்பந்த பெருமான் எழுந்தருளுகின்றார். இந்த தலத்துடைய சிறப்பு என்னன்னா, திருமணம் ஆகாதவங்க இந்த பதிகத்தை படித்தா ஆணோ பெண்ணோ விரைவில் திருமண பருவம் உடையவர்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் இறைவனோட அருளால். அந்த தளத்தில் போய் பெருமானை தரிசனம் பண்ணி இந்த பதிகம் படித்தா கண்டிப்பாக திருமணம் விரைவில் நடைபெற்றும். அப்போ இரண்டாவது, திருமணம் ஆனவங்க கணவன் மனைவிகள் தம்பதிகள் ஒற்றுமைக்கு இந்த பதிகத்தை நாள்தோறும் படிக்கலாம். அந்த கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுக்கின்ற மனப்பான்மை, இந்த நல்ல தன்மை கருத்தொற்றுமை ஒரு அருமையான வாழ்க்கை, தம்பதி ஒற்றுமை என்ற ஒரு அருமையான குடும்ப வாழ்க்கையை அவங்களுக்கு அமையும். அதற்காகவும் இந்த பதிகத்தை நாள்தோறும் படிக்கலாம். இந்த அருமையான திருப்பதிகம். இந்த திருப்பதிகத்தை நம்ம நம் உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் ஆணும் பெண்ணுமாகத்தான் வாழ்கின்றன. அம்மையப்பர் போல, சாமியை போல, அப்படி எல்லாரும் நல்லா இருக்கும்னு சொல்லி இந்த பதிகத்தை நம்ம போற்றி இறைவன் திருவடிக்கு நம்ம விண்ணப்பிப்போமாக. திருஞான சம்பந்த பெருமான் முதல் பாட்டில் சொல்றாரு பாருங்க, அயலாரும் பம்பதனால் புறமூன்றும் எய்து குயிலாரும் மென்மொழியால் ஒரு கூறாகி. அருமையாக சொல்றாரு பாருங்க, ஒரு அம்பு, கூறிய அம்பு நல்லா ஷார்ப்பாக இருக்கும். கூறிய அம்பால் சாமி எய்து முப்புறங்களை ஒன்றுமில்லாமல் பண்ணிட்டார். அப்போ அது மிக வல்லமை. 3 புறங்களை அடிப்பதுன்றது, ஒரு 3 புறங்கிறது பெரிய கோட்டை. தங்க கோட்டை, பித்தளை கோட்டை, செம்பு கோட்டைன்னு சொல்லுவாங்க. 3 பெரிய கோட்டை. அது யாராலையும் தகர்க்க முடியாதான். அந்த 3 கோட்டையை ஒரே அம்பால் லேசாக சிரிச்சுட்டு அம்பு இதாக 3 பசுமமாக போச்சு. எப்படி பெரிய வல்லமை! அப்படி ஒரு பெரிய காரியத்தை செஞ்சால் நம்ம என்ன நினைப்போம், அவரை பார்த்தா கொஞ்சம் பயம் வரும். இப்படிதானேங்க, பெரிய பெரிய செயல்லாம் செஞ்சால் நமக்கு என்ன ஒரு அச்சம் வருமா இல்லையா, ஒரு பயம் வருமா இல்லையா? ஆனால் அப்படிப்பட்ட வல்லமை கொண்டவர் சொல்லிட்டு ஞான சம்பந்த பெருமா அடுத்த வரையில் என்ன சொல்லுவாங்க, குயிலாரும் மென்மொழியால் ஒரு கூறாகி அப்படின்னாரு. குயில் போல இனிய மென்மையுடைய குரலை கொண்ட உமையம்மையை தன்னுடைய கூறாக இடது பாகத்தில் கொண்டவர். அப்புறம் ரொம்ப மென்மையான, ஒரு பக்கத்தில் பார்த்தா மிகப்பெரிய மென்மை, இன்னொரு பக்கத்தில் மிக 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 அன்பான மென்மை. ரெண்டும் கலந்தவர் பெருமான். அதனால தான் தாயும் தந்தையுமாக, வல்லமையும் கருணையுமாக இருக்கின்றார். வல்லமை என்பது ரொம்ப ஸ்ட்ராங், அன்பு என்பது ரொம்ப சாஃப்ட், மென்மை. இப்படி 2ம் கலந்து இருக்கிறார் பெருமான். அதான் சிறப்பு. அதனால 2ஐயும் சொல்றார். அப்படிப்பட்ட பெருமான் மயில்கள் நிறைந்த சோலையாகி திருமணஞ்சேரியில் பெருமான் வீற்றிருக்கின்றார். அப்படி வீற்றிருக்கின்ற பெருமானை யாரெல்லாம் பற்றி நிற்கிறார்களோ, அவரை பற்றுகிறார்களோ அவர்களுக்கு பாவம் இல்லை. இறைவனை பற்றினாருக்கு பாவம் இல்லை. மிக தெளிவாக பெருமான் பேசுகின்றார். 3வது பாட்டில் ஒரு சிறந்த ஒரு கருத்து சொல்றார். 3வது பாட்டு பாருங்க, எய்ப்பானார்க்கு இன்புறு தேனளித்து மூறிய. வறுமையால் ஒருத்தர் இழைச்சி போயிருக்கிறார், சாப்பிடவே இல்லை, 1 மாதம் சாப்பிடல, பட்டினி, சாப்பிட்றதுக்கு எதுவுமே இல்லை, அவ்வளவு கொடிய வறுமை. அவங்கள கூட்டிகிட்டு போய் கொம்பு தேன் வகை இனிமையான தேன், அது விலை உயர்ந்த தேன், அதை யாராலும் எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு வேடர்கள் கொண்டு வந்தால் தான் உண்டு. அந்த தேனை எடுத்துட்டு ரொம்ப கொடிய வறுமையில் உள்ளது சாப்பிட கொடுத்தா எப்படி இருக்கும்? அப்படி எவ்வளவு கொடிய வறுமையில் இருந்தாலும்
அவனுக்கு மிக உயர்ந்ததை கொடுத்து அவனுடைய இழைப்பை நீக்குவாராம். வறுமையில் இழைத்தவர்களுக்கு தேனமுது கொடுப்பார். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி என்று இறைவனை போற்றுகின்றார். அப்படிப்பட்ட பெருமான் என்ன சாமி அங்கே அருள் வள்ளல்னாரு. அதனால இந்த பதிகம் முழு அவரோட வள்ளல் தன்மையும் கருணையும் முழுசா போற்றுறார், நெகிழ்ந்து போற்றுகின்றார். அப்படிப்பட்ட பெருமான் என்னையும் ஆட்கொள்ளும் உரிமை உடையவன், என்னையும் ஆட்கொண்டாராயான மற்ற பாடல்கள்லாம் சொல்லாரு, அங்கே சொல்றாரு. ஞான சம்பந்தர் ஆட்கொண்டதை ரொம்ப இந்த பதிகத்தில் அவர் சுட்டி காட்டுகின்றார். அப்படிப்பட்ட திருமணஞ்சேரியில் உரையக்கூடிய உண்மை பொருளாகிய பெருமானை மேவி வாழ்பவர்களுக்கு வினை நீங்கும், அவனை விட்டு நீங்காதவர்களுக்கு வினை நீங்குவது உறுதி என்று பேசுகின்றார். அடுத்ததாக பேசுகின்றார் பன்னிசையோடு. இப்போ நம்ம பன்னிசை தான் பாடுறோம். இப்போ என்ன பண்ணு? இந்தளம். இந்த இந்தள பண்ணில் யாரெல்லாம் பாடி வழிபாடு செய்கிறார்களோ அவர்களுக்கு, அப்படி பாடி இறைவனை அடைய வந்தவர்களுக்கு இல்லை அல்லலே, அல்லலே கிடையாது, இன்பமான வாழ்க்கை அவர்களுக்கு நிச்சயமாக உண்டு என்று பேசுகின்றார். அடுத்து பேசுகிறாரு, முற்காலத்திலே பெருமான் 4 வேதங்களையும் 6 அங்கங்களையும் நமக்கு 4 அங்கம், அதான் 4 வேதங்கள், ரிக்வேத, யஜுர்வேத, சாமவேத, யஜுர்வேதம், அது 6 அங்கம், ஜோதிடன் நிகழ்ச்சின்னு சொல்ல 6 ஆயுர்வேதம் சொல்லக்கூடிய மொத்தம் 6 அங்கங்கள். இதையெல்லாம் அருளி செய்து சிவபெருமான் முன்பு காலத்தில் அருளியவன். அப்படிப்பட்டவன் அவர் சொல்ற பாருங்க, வேத ஆகமங்களை பின்பற்றக்கூடியவர்கள் தேவர்கள், தேவர்களே வேத ஆகமங்களை பின்பற்றக்கூடியவர்கள். அப்படி வேத ஆகமங்களை பின்பற்றி வானவர்களெல்லாம் இங்கு வந்து துதிக்குமாறு வழிபாடு செய்யக்கூடிய நிலையில் இருப்பவன் திருமணஞ்சேரியில் எழுந்தருளிய பெருமான். யாழிலும் வெண்மொழியம்மை உடன் அமரும் அருள் வல்லனாவர். அந்த அருள் வல்ல பெருமானை யாரெல்லாம் போற்ற வந்தார்களோ அவர்களுக்கு இன்பம் உறுதியாக உண்டு, இன்ப வாழ்க்கை அவர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. 7வது பாட்டிலே ஒரு செய்தியை சொல்கின்றார். யாராலையும் மனதால் தியானம் செய்து மனதால் நினைப்பதற்கு அரியவன் அப்படின்னா, நம்ம திடீர்னு மனசில் நினைக்க முடியுதா அவரை? அப்போ அவருக்கு அரியவர். நமக்கு முடியல, அதனால நமக்கு அரியவராக இருக்கிறார். ஆனால் யாருக்கு எளியவர் பாருங்க, தம் உள்ளத்தை போற்றி புகழ்ந்து தியானிப்பவர்களுக்கு எளியவர், அவருக்கு அருள் புரிகின்றார். அவர்களே சிவ ஞானிகள். தம் உள்ளத்திலே வைத்து இறைவனை போற்றி புகழ்ந்து தியானிக்க வல்லவர்கள் சிவஞானிகள். அப்படிப்பட்ட சிவஞானியர்களுக்கு எளிவந்த தன்மையாக வந்து அருள் செய்பவன் என்று அருள்கின்றார். அவன் அட்டமூர்த்திகளில் மண் வடிவமானவன் அப்படின்னு ஏற்கனவே ஒன்று சொல்றார். பிருத்திவி தத்துவத்தில் இருக்கிற மாதிரி இங்கே இன்னொரு முறையும் சொல்றார். சாமி வந்து அட்டமூர்த்தமாக இருப்பவன். அட்டனா 8 மூர்த்தியாக இருந்து நமக்கெல்லாம் அருள்படுவோம். இந்த 8 மூர்த்தியில 7 மூர்த்தியை நம்ம கண்ணாலே பார்க்கலாங்க. சிவபெருமான் யாரப்பா நம்ம எப்படியா கண்ணால காண்பதுன்னு ரொம்ப பேர் கேட்டுட்டு இருப்பீங்க. பெரியவங்க சொல்லிட்டாங்க, மொத்தம் 8 வடிவத்தில் இருக்கிறார் சாமி உலகத்தில். ஆனால் 7 வடிவத்தை நீங்கள் கண்ணாலே பார்க்க முடியும். ஒன்றை வந்து பார்க்க முடியாது, ஆனால் உணரலாம். அது எதுவும் சொல்ற பாருங்க. 8 வடிவம் எதுனா முதல்ல 7: நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் 5, சூரியன், சந்திரன் 7. இதான் 7 நீங்கள் கண்ணாலே பார்க்கலாம். இந்த 7 வடிவமானவன் அவன் தான். 8வது வடிவத்தில் ஆன்மா, அதான் நம்ம உயிர். உயிருக்கு உயிராக இருப்போம்னு அவர் தான். அவர் எப்படி நம்ம ஆன்மாவை நம்மளுடைய ஆன்மாவை நம்ம பார்க்க முடியுமா? ஆனால் அந்த ஆன்மாவுக்குள் இருக்கின்ற இறைவனை நாம் உணர முடியும் இல்லைங்களா? அதுதான் சொல்லுங்க. அட்டமூர்த்தியாக இருந்து அதில் முதல் மூர்த்தமாக இருக்கின்ற மண் வடிவமாக பிருத்தி வடிவமாக இருப்போமும் அவனே என்று பேசுகின்றார். அப்படிப்பட்ட உமையம்மையோடு கூடிய இறைவனை யாரெல்லாம் அவருடைய புகழை பேசுவார்களோ அவர்கள் பெரியோர்கள். பெரியோருக்கு இலக்கணம். இறைவனை யாரெல்லாம் பேசுகிறார்களோ, போற்றி புகழ்கிறார்களோ, பாடுகிறார்களோ, வணங்குகிறார்களோ அவர்கள் தான் உலகத்தில் பெரியோர்கள். இது பெரியோருக்கான இலக்கணம். அப்புறம் ஒரு சிலர் சொல்றாங்க சாமியே இல்லைன்னு சொல்றவங்க பெரியவர் சொல்றாங்க. அது எப்படின்னு தெரியல. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து 9வது பாடலிலே இந்த 9வது பாட்டை வேதாகமங்களை திருப்பி சொல்றார். இந்த வேதாகமங்களை சொல்லியவன் இறைவன். அப்படிப்பட்டவன்
திருமாலும் நான்குகோடும் காண இயலாதவன். திருமாலாலும் நான்குகோடாலும் இறைவனை காண இயலாது. ஏன் இயலன்னா அவர் முனைப்போடு இருக்கிறார்கள். முனைப்பற்று இருந்தால் யாரும் காணலாம். விண்ணவர்கள் தான் இறைவனை காணணும் என்று அவசியம் இல்லை. மண்ணுலகத்தவர்களும் இறைவனை காணலாம் தன் முனைப்பற்று இருந்தால். அதுதான் பெருமாள் சொல்கின்றார். அப்ப தன்முனைப்போடு அந்த திருமாலும் பிரம்மனும் இருந்ததனால காண இயலவில்லை. அவர்களும் ஒரு காலத்தில் தன்முனைப்பட்டு இருக்கும்போது இறைவனை கண்டு தரிசித்தார்கள். அதை போல நாமளும் தன்முனைப்போடு இருக்கின்றோம். நான் 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 இந்த நான் எனதுன்றத முனைப்பு. இந்த நான் எனது என்ற முனைப்பு அந்த இடத்துல நீங்கிடுச்சுன்னா இறைவனை தரிசனம் காணலாம். சிவ தரிசனம் எப்போது அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால், நான் எனது நீங்கினால் சிவ தரிசனம் அப்போதே கிடைக்கும். இதுதான் 9வது பாடலில் ஞானசம்பந்தர் அருளுகின்றார். அப்படிப்பட்ட பெருமான் திருமணஞ்சேரியில் அருளுகின்ற பெருமான், அவருடைய திருவழிகளை நாம் அனைவரும் சேர்ந்து ஏற்றுவோம், ஏற்றி போற்றுவோம் என்று பாடுகின்றார். நிறைவு பாட்டிலே இந்த அருமையான இந்த பண்பொருந்த இந்த பதிகத்தை இசையோடு பண்பொருந்து பாடி போற்றுவாருக்கு பாவம் இல்லை என்று அறுதியிட்டு கூறுகின்றார். இப்போது நாம் பண்பொருந்த இந்தள பண்ணில் பொருந்துமாறு இந்த பதிகத்தை ஞானசம்பந்த பெருமானுடைய குருவருடைய தியானித்து திருமுருகநாத பெருமானுடைய திருவடிக்கும் திருமணஞ்சேரி உரையும் பெருமானுக்கும் இந்த பதிகத்தினாலும் பொது பிரார்த்தனை வச்சுக்கலாம். திருமணமாகாத ஆணோ பெண்ணோக்கோ அவர்களுக்கு விரைவில் திருமணமாகவும், கணவன் மனைவிக்குள்ள அந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி அவர்கள் ஒருவருக்கும் விட்டு கொடுத்து நல்ல இல்லற தர்மத்தை அனுஷ்டிக்கவும் உலகமெல்லாம் சிறந்து விளங்கவும் இந்த திருப்பதிகத்தை நாம் அனைவரும் சேர்ந்து பிரார்த்தனை செய்வோமாக. சிற்றம்பலமோ பார்வதி பதையே அரகரம்